ஒரு முதற்கடல் அப்படின்ற ஒரு அருமையான படம் இன்னைக்கு இளைஞர்கள் குறிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படமாக பார்க்குறோம். இன்னைக்கு கமலா தேட்டரில் ரொம்ப ஆஹ், ஒரு உணர்வுபூர்வமான இந்த சமுதாயம், இளைஞர்கள் இந்த மது போதையினால, இந்த கஞ்சா போதைகளால எப்படி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதிலிருந்து எப்படி ஒரு விடுதலை பெறணும் அப்படின்றத ரொம்ப அழகா டைரக்டர் வெங்கடரமணன் அவர்கள் சிறப்பாக கொடுத்துருக்கிறாரு. இதை ரொம்ப அற்புதமாக தயாரிச்சிருக்கிறாரு போத்திராஜ் அவர்கள். இப்போ இவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு காதல் படமோ அல்லது ஒரு வெட்டுக்குத்து படமோ அவர்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் அப்படி எடுக்காமல் ஒரு இளைய சமுதாயத்தை திருத்துகின்ற வகையிலே அல்லது இளைய சமுதாயத்துக்கு ஒரு சமூக அக்கறையோடு ஒரு சமூக விழிப்புணர்வோடு ஒரு படம் எடுத்ததற்காக இந்த படக்குழுவினர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நாங்கள் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ரொம்ப எளிமையான கதை, புதுமுக நடிகர்களை வைத்து புதுமுக இளைஞர்களை வைத்து ரொம்ப அற்புதமான ஒரு படத்தை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மறுபடியும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதன் மூலம் தமிழக அரசுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா விஜய் அவர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். இன்று மதுவில்லா தமிழகம், இந்த டாஸ்மார்க்களை நீங்கள் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். கஞ்சா அது மாதிரி போதைப் பொருட்களால் இந்த இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் ஒரு இளைய சமுதாயத்தை திருத்தி அவருடைய எதிர்கால வாழ்க்கையை வளமானது ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு தமிழக அரசு ஒரு கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக அது ஆளுங்கட்சி, திமுக கட்சி, அதிமுக எந்த கட்சி மாறினாலும் ஆட்சி மாறினாலும் ஆனால் காட்சிகளுக்கு மாறுவதாக இல்லை. எனவே இதன் மூலமாக ஒரு கவிஞனாக, ஒரு எழுத்தாளனாக, ஒரு நடிகனாக, இதை தாண்டி ஒரு சக மனிதனாக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக மதுவில்லா தமிழகத்தை நீங்கள் படைக்க வேண்டும். அப்படி நீங்கள் டாஸ்மார்களையும் மது போதைகளையும் நீங்கள் ஒழிக்கின்ற பொழுது இந்த எதிர்கால தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இளைஞர்களுடைய வாழ்க்கை சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்த போதை பொருட்களிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும். அப்படி ஒழிச்சாங்கன்னா எதிர்கால இளைஞர்கள் ரொம்ப நல்லா ஒரு எதிர்காலத்தை, அதாவது ஐயா அப்துல் கலாம் கண்ட கனவு இன்னைக்கு நிறைவேறணும்னா இந்த மதுவில்லா தமிழகத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். ஒரு அற்புதமான படம் முதற்கனல். இந்த படத்தை பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அல்லது கல்லூரியில் படிக்கக்கூடிய தம்பி தங்கைகள் அவசியமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த மது போதையினால், இந்த கஞ்சா போதையினால் ஒரு 5 வாலிபர்களுடைய வாழ்க்கை எப்படி தடுமாறுகிறது, அவர்கள் எப்படி குற்றவாளியாக மாறுகிறார்கள், அதற்கான தீர்வு என்ன என்பதை ரொம்ப எளிமையாக ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு படைப்பை தந்த இந்த படத்தினுடைய இயக்குனர் வெங்கடரமணன் அவர்களுக்கும் இந்த படத்தை தயாரித்த போத்திராஜ் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் தியேட்டர்ல இந்த படத்தை பாருங்க. நன்றி, வணக்கம். படம் ரொம்ப அற்புதமா இருக்கு சார். இது என்ன சொல்ற, இந்த கான்செப்டை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியத்துக்கே ஹேட்ஸ் ஆஃப் சார். சரிங்களா? ஏன்னா எல்லாரும் கமர்ஷியலாக படம் எடுக்கும்போது இந்த சமுதாயத்துக்காக எடுக்கணுங்கிற ஒரு நினைப்பே அவங்களுக்கு பாராட்டணும். அதுவும் இல்லாமல் இதை என்ன சொல்கிறது, அதாவது ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்து வெற்றி படுறது பெரிய விஷயம் கிடையாது. இதை நம்மளோட கடமை என்னென்னா, இதை எல்லாரும் பார்க்கணும், எல்லா பேரண்ட்ஸும் பார்க்கணும், எல்லா இந்த டீனேஜர்ஸும் இதை பார்க்கணும் சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இவ்வளோ நம்ம பசங்களை சுற்றி இருக்குங்கிறதே நம்மளுக்கு தெரியல. நாம் ஏதோ போகிறாங்க வராங்க, பாருங்க என்ன சிகரெட் குடிக்கிறாங்க அவ்வளோதானே அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்குள்ளே இவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சிக்கணும், அதுலேருந்து வெளியில் வரணும். இதை பற்றி அவேர்னஸ் வெளியில் தெரியணும் சார். சார் கண்டிப்பாக பார்க்கணும் சார். ஆக்சுவலாக 18+ பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை கேட்டால் 13 டீனேஜர்ஸே 13லேருந்தே இதை பார்க்கணும். இதுக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்கான அவேர்னஸ் முதல்ல அவங்களுக்கு தெரியணும். இப்போ நினைக்கிற மாதிரி அவங்க இல்லை, அவங்க மெச்சூர்டாக இருக்காங்க. ஸோ இதை போனால் அதை தொட்டா சுடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் சார். அதனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க 13லேருந்தே அதை பார்க்கலாம், தப்பே கிடையாது. படம் ஒரு வித்தியாசமான படம், சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லக்கூடிய. இன்றைக்கி போதை அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டை ஒரு பிடிச்சி ஒழுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி எல்லா மட்டத்திலையும் பேசு பொருளாக இருக்குது. இந்த நாட்டை பீடிச்சிருக்கக்கூடிய, அதுவும் இளைஞர்களை பீடிச்சிட்டு இருக்கக்கூடிய, சமூகத்தில் நடக்கிற பல வன்முறைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்ற போதை வஸ்துக்கள். இதை பற்றி இந்த படம் பேசுது. அவசியம் இல்லைன்னு ஒரு தடவை பார்க்கலாம். இது சமூகத்துக்கு தேவையானது. ஏன்னா படங்கள் நிறைய விதவிதமான கதைகள் பலவிதமான வித்தியாசமான கதைகள்லாம் வருது. இந்த டைரக்டர் இதுதான் நோக்கம்னு சொல்லி முழுக்க இதை மையப்படுத்தியே எடுத்திருக்காரு. ஒரு நல்ல கருத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு. அதில் கம்ப்ளீட்டாக எடுத்திருக்காரு.
அதில் முழுசாக டெடிக்கேட்டடாக சின்சியராக இருந்து எடுத்திருக்காரு. அதுதான் இந்த படத்தோட சக்ஸஸ். இந்த டைரக்டர் ஒரு சின்சியராக வந்து ஒரு அட்டம் பண்ணியிருக்காரு. அதுக்கு உண்மையிலே எல்லாரும் பாராட்டணும், அவசியம் வந்து பார்க்கணும். படம் ரொம்ப பிரமாதம், ரொம்ப அருமை, யதார்த்தமாக இருக்குது. ஒரு 4 புதுமுகங்களை வச்சு குழந்தைங்களை வச்சு நல்லா சிறப்பாக படம் பண்ணியிருக்காரு. கதை அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி படம் பார்க்குறவங்க இன்றைக்கி ட்ரெண்டில் வந்து போதையும் ட்ரக்ஸுக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சி இன்றைக்கி பாதை மாறி அவங்களுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறி ஆகிடுது. அதனால் இந்த மாதிரியான ஒரு படங்கள் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கொடுக்கணும். மக்கள் வந்து அதிகமாக வந்து படம் பார்க்கணும், தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும். நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகும். நன்றி, வணக்கம். படம் ரொம்ப நல்லா இருக்குமா? படம் ரொம்ப நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ரியலி நல்லாவே போயிருந்தது. கோட் சீன்லாம் அப்சல்யூட்லி ஃபைன். வாட் ஐ ஃபைண்ட் இட் வந்து இந்த மூவி வந்து வெரி ட்ரக் அவேர்னஸ்க்கு வெரி பியூட்டிஃபுல் மூவி. ட்ரக் அவேர்னஸ் நல்ல ஆர்டிஸ்ட் ஹீரோவும் சரி, அந்த சைடு ஆக்டர் அந்த பாண்டியா 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. இட் ஹாஸ் டு பி சீன். எல்லாம் பார்க்கறது நல்லது. இதுலேயும் ஸ்கூல்ஸில் மெயினாக ஸ்கூல்ஸ் பார்க்கணும், பேரண்ட்ஸ் பார்க்கணும். இந்த 10லேருந்து இந்த 15 வயசுலேருந்து பசங்க மாறுறாங்க இல்லையா, அதை கரெக்டாக கொண்டாந்துருக்காரு. பியூட்டிஃபுல். அனைவருக்கும் வணக்கம். முதல் கனல். உண்மையிலே இந்த படம் வந்து ஒரு பாடம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து அந்த பாதிப்புலேருந்து நான் வெளியே வரலன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா சமுதாயத்தில் இப்படி ஒரு சமுதாயத்தில் போதை, கஞ்சா இந்த மாதிரி புழக்கம் இருக்கிற ஒரு சமுதாயத்தில் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கணும் போது ரொம்ப பயமாகவே இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம பசங்களை வளர்க்குறது எப்படின்னே தெரியல, அவங்க எப்படி இதுக்கு போய் அடிக்ட் ஆகுறாங்கன்னு தெரியல. ஸோ பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் அவங்க போய் அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ பேரண்ட்ஸும் வந்து குழந்தைங்களை எப்படி வளர்க்குதுன்னு புரியல. ஸோ இது வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸுக்கும் ஒரு பாடமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களுமே ரொம்ப அற்புதமாக யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே புதுமுகங்கள். இதை இயக்கணும்னு நினச்ச இயக்குனர் வெங்கட்ரமணன் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும்னு தோணிருக்கு அவருக்கு. இன்றைக்கி நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு படம். இதை வந்து தமிழக அரசாங்கமே எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய இதை பார்க்குற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மக்களுக்கும், இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற மக்களுக்கும் இனிமேல் நம்ம வந்து இது மாதிரி ஒரு போதை வஸ்துக்கு அடிமையாகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தோன்றும். ஸோ அவசியம் இந்த படத்தை வந்து தமிழக அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்குறேன். தமிழக அரசாங்கம் மட்டும் இல்லை, இந்திய கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை இந்த டைரக்டர் வந்து செஞ்சுருக்காரு. உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு டைரக்டர். இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். இது வந்து வருமானத்துக்காக மட்டும் வெற்றி அடையணும்னு சொல்ல, இது வந்து ஒவ்வொருத்தரும் பார்க்கணும்னு சொல்கிறேன். அதுதான் முக்கியம். ஸோ இந்த படக்குழுவினர் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.